நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்கிறார். பாக்யராஜ் அவர்களின் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் கிராமத்தில் பாக்யராஜ் அவர்கள் 1953ஆம் ஆண்டு பிறந்தார். மாரடைப்பு காரணமாக அவர் காலமாகி இருக்கிறார். இன்று காலை அவரது இறப்பிற்கு பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தற்போது பாக்யராஜ் அவர்களின் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மிகப்பெரிய ஆளுமை தமிழ் சினிமாவை விட்டு சென்றிருக்கிறது. தற்போது பாக்யராஜ் அவர்களின் இறப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழ் சினிமாவில் உதவி இயக்குநராக அறிமுகமாகிய பாக்யராஜ் அவர் கடந்து வந்த பாதையை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பிரபல திரைப்பட இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர், இசையமைப்பாளர், அதே போல பத்திரிகையாளர் என பன்முக திறமையாளராக விளங்கியவர் பாக்யராஜ். அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார் என்ற செய்தி திரையுலகினரை மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. அந்த வகையில் அதிர்ச்சிக்குள்ளான தலைவர்கள் தங்களுடைய வேதனையை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது பேரன்பு கொண்டிருந்தவர் மறைந்த திரு பாக்யராஜ் அவர்கள் அண்ணா நீ என் தெய்வம் என்ற புரட்சித் தலைவர் அவர்களின் முடிவுறாத படத்தின் காட்சிகளை வைத்து அதற்கேற்ப ஒரு புதிய திரைக்கதையை அமைத்து அவசர போலீஸ் 100 என்ற படம் எடுத்து அதில் வெற்றி கண்டவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் திரு பாக்யராஜ் அவர்களின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். இந்திய திரையுலகின் தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய அவர்தம் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்திற்கும் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த அவர் தம் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், அவர் பாக்யராஜ் அவர்கள் அரசியலும் இருந்தார். இயக்குனர், நடிகர் மட்டும் இல்லாமல் அரசியலும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருந்தார். அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே திரையுலகை தவிர்த்து அவர் அரசியலில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்திருந்தார். குறிப்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் மீது மிகுந்த பற்றுடையவராக காணப்பட்டவர் பாக்யராஜ். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே அரசியல் ஈடுபாடுகள் என்பது அதிகம். அதிமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு காலகட்டங்களில் அவர் செயல்பட்டிருக்கிறார். அதிமுகவினருடைய வெற்றிக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். துவக்க முதலேயே தன்னை எம்ஜிஆரின் ரசிகராக வெளிப்படுத்தி இருந்த பாக்யராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுகவினுடைய கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருந்தார். இந்த படத்தில் தான் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிறகு அதிமுகவிலிருந்து விலகி வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை துவக்கினார். அதன் பின்பாக அந்த கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டு அதிமுகவினுடைய பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சாரங்களாக இருக்கட்டும், பல்வேறு காலகட்டங்களுக்கு ஜெயலலிதா உள்ளிட்ட ராஜேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.